அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகர ராசிக்கார நேயர்களே, இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. நவம்பர் 30க்கு பிறகு இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இது கட்டாயமா நடந்தே தீரும். இதற்கு மாற்று வழிகளோ இல்லை தீர்வோ கிடையாது. அது என்ன, எப்படிப்பட்டது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் பார்ப்போம். நான் ஒன்று சொல்லட்டான், உங்களுடைய உடல் பிரச்சனை எப்படிங்க இருக்கு? நீங்களே சொல்லுங்களேன். எத்தனை நோய் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு போயிருக்கு? நீங்க அந்த சின்ன வயசுல இருந்து, சரியா சொல்லணும்னா ஒரு 21 வயசுக்கு அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை நோய் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு போகுது? நீங்களே வச்சு பாருங்களேன். ஒரு நோய் வரும், ஒரு சில தினங்கள் இருக்கும், அடுத்து போகும். அடுத்து ஒரு நோய் வரும், அது ஒரு சில தினங்கள் இருக்கும், அடுத்து போகும். இப்படியே மாறி மாறி உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உபாதைகள் அதிகமாகவே இருந்துச்சு. புதுசு புதுசா உங்களுக்குனே தயாரிக்கிற மாதிரி புது புது நோய்கள் வருது. அதை சரி செய்வதற்கு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. உழைச்ச காத்து ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, பல நாட்கள் பல மாதங்களாக கஷ்டப்பட்டு உழைச்ச காசை அப்படியே தூக்கி கொடுத்துட்டு வர வேண்டிய நிலைமை தான் ஏற்படுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. ஆனா இனியாவது அந்த ஒரு விஷயத்துக்கான மாற்றங்கள் கிடைக்குமா, வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமான்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். கொஞ்சம் நெஞ்சம் எதிர்பார்ப்பு இல்லைங்க, ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது இவருடைய மனசுல. ஆனா என்ன, அது நடக்குமான்னு தான் தெரியல அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய மனசுல அந்த கஷ்டம் என்பது அதிகமாகவே இருக்குதுங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்றது போல், இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது போல் எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. இந்த மகர ராசியினுடைய வாழ்க்கையில இத்தனை நோய்கள் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இவங்களுக்கு ஏற்றது போல் இருக்கும். முக்கியமா இது நாள் வரைக்கும் பட்டிருக்கக்கூடிய அந்த செல்வ பிரச்சனை, கடன் வாங்கிட்டு அவங்க கிட்ட பேச முடியாம, அவங்க கிட்ட நான் கொடுத்துட்றேன்னு சொல்ல முடியாம தவிர்த்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இனி இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது. ஏன்னா இவர்கள் நினைத்த அந்த எளிமையான ஒரு வாழ்க்கை என்பது இவர்களுக்கு அமைய போகுது. இந்த நாள் வரைக்கும் அமையாத ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்ற போது இவர்கள் எதுக்குங்க கவலைப்படணும், பயப்படணும்? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்பது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இனி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க. ஆனா இப்ப நடக்க போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் நவம்பர் 30க்கு அப்புறம் எப்படிப்பட்டதாக இருக்கும், என்ன நடக்க போகுதுன்றதை பத்தி தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு புதிய தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் சொல்றோம். சரி, முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறீங்க, என்ன நடக்க போகுதுன்றதை பத்தி நான் உங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்றேன். நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை இனி வரக்கூடிய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றதை நீங்க தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மகர ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வீட்டில் இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த முழுவதுமான பிரச்சனைகள் என்பது தீரப்போகுது. குடும்பத்துக்குள்ள எல்லாம் பிரச்சனை அதிகமா இல்லையே, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. நீங்க மனசார சொல்லுங்க, உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தார் கூட சேர்ந்து உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாளாச்சு சந்தோஷமா பேசி. சும்மா கடமைக்குன்னு பேசுற மாதிரி பேசிக்கிட்டு கடமைக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். ஏன்னா குடும்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டம் என்பது அந்த அளவுக்கு அதிகம்ங்க. இவங்க வாழ்க்கையில குடும்பத்தார்கள் இவங்க மேல அன்பு காமிக்கின்றது தெரிஞ்சு மனசு உடைஞ்சு ஏதோ அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்றதுக்காக, ஏதோ வளர்க்குறாங்க அப்படின்றதுக்காகவும் கூட இருக்கணுன்றதுக்காக தான் வாழ்றார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்குடைய வாழ்க்கையில பிரச்சனை இவ்வளவு இருக்கு, இதுக்கு மேல வாழ்க்கையில என்னங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு யோசிப்பாங்க. ஆனா வருதே, உங்களுடைய வாழ்க்கையில மட்டுமே தான் புது புது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கும் இந்த மகராசனுடைய வாழ்க்கையில, தீர்ந்து ஒரு சில தினங்கள் கூட இருக்காது, புது பிரச்சனை வந்துடும். எனக்குன்னே வருவீங்களாடா, என்னையவே பிடிச்சி தொண்டை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பாண்டிப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா இவங்க ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நண்பர்களா வச்சுக்குவோம். இல்ல இவங்களுடைய குடும்பத்தாரா ஒரு 5 பேர் போயிருக்காங்க, ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. பிரச்சனை பண்ணது வேற யாரா இருப்பாங்க, பிரச்சனை பண்ணது அந்த இடத்துல வச்சு வேற யாரா இருப்பாங்க. ஆனா கடைசியில பிரச்சனை இவங்க தான் பண்ணாங்கன்ற மாதிரி இந்த மகராசின் தலைமையில வந்து விழுந்துரும். மற்றவங்களும் அந்த இடத்துல அமைதியாயிடுவாங்க. இவன் மாட்டிக்கிட்டோம்பா, இவ இருந்தா என்ன இல்லைன்ற மாதிரி எல்லோரும் இவர்களை காப்பாற்றுறதுக்கு கூட ஆள் இல்லாம போயிடுவாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா ஒரு உண்மையான நண்பன் என்று யாருமே கிடையாதுங்க. அப்ப கப்பிக்கு பழகக்கூடிய நண்பர்கள் தான், பழக்க முடிஞ்சதையும், அதாவது அந்த நேரத்தில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் முடிஞ்சதையும் நண்பர்களும் கிடையாது, ஒன்றும் இல்லாத அளவுக்கு மகர ராசினுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு. இந்த மகர ராசிக்காரர்கள் நண்பர்களுக்காக பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க முந்தி. ஆனா உண்மையான குணம் என்பது இப்போதுதான் தெரிய வருது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு, அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது. மற்றவங்களை நம்பி மற்றவங்களுக்கு முக்கியமா ஒன்று சொல்றேங்க, இது யாருமே பண்ண மாட்டாங்க. தங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மகர ராசிக்காரர்கள் எப்படி தெரியுமா, மற்றவங்களுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், தனக்கு செலவு பண்றதை விட மற்றவங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணம். இப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில தான் எல்லோருமே ஏமாத்துறது, துரோகம் பண்ணுவது, தேவைக்காக பயன்படுத்திட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போவது.
ஒரு விஷயம் ஒரு நாள் ரொம்ப நாட்களாக இவங்க கூட சேர்ந்துட்டே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இவங்களுடைய தேவை இல்லைன்னு வரும்போது அந்த இடத்த விட்டு போயிட்டு வேற ஒருத்தவங்க கூட சேர்ந்துருப்பாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் இந்த மகராசிக்காரர்களை சுற்றி இருந்துகிட்டே இருக்காங்க. மகராசிக்காரர்கள் ஒருத்தவங்களுக்காக அழுதுருக்காங்க, இன்றைய வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்துல இழந்துட்டு ரொம்பவே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா சொல்ல முடியும், இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாளுக்குள்ள ஒரு காதல் தோல்வியாவது கண்டிப்பாக இருக்கும். அதிகபட்சமா 2வது இருந்திருக்குங்க. அது 1ஆச்சும் கண்டிப்பா இருக்கும். அதிகபட்சமா போனா 2 கண்டிப்பா இருக்கும். அதற்கு அப்புறம் தான் இவங்க அந்த ஒரு காதல்ன்ற வாழ்க்கைக்குள்ளேயே அந்த ஒரு பொண்ணையோ இல்ல ஒரு ஆணையோ நினைச்சு வருந்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள மறக்க முடியாம அவங்களே நினைச்சு கஷ்டப்படக்கூடிய நபராக இருப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த மகர ராசிக்காரர்கள் ஒருத்தவங்க மேல உயிரை வைக்கக்கூடிய அளவுக்கு காதலை செய்யக்கூடிய நபர்கள். தனக்கு பிடிச்சவங்க இல்லைன்றதுக்காக தன் உயிரையே விட்டுறலாம்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு உயிர் கொடுத்து வரக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். இப்போ வரைக்கும் நிறைய நபர்கள் இவர் பிடிப்பட்ட தவறான விஷயங்களையும் செய்திருக்கிறார்கள். ஆனா இனி அப்படி இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்ற அன்புக்கான ஒரு எவள் கிடைப்பார். உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் ஏமாற்றி நீங்க அவங்கள நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ இனி அந்த ஒரு வருத்தம் என்பது இருக்க போறது கிடையாது. செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஓரளவுக்கு மாற்றம் ஏற்படும். செல்வத்தை நீங்க இழந்துட்டீங்கன்னு செல்வத்தால் வச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கும். தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகராசிக்காரர்களுக்கு அமையும். ரொம்ப வருஷமா தங்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க செல்வத்தை. ஆனா அதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். இனி கொஞ்ச நாட்களிலே உங்களுக்கு புதுமனை வீடு வாங்குவதற்கோ இல்லை கெட்ட ஆரம்பிப்பதற்கோ ஏற்ற அந்த வசதி வாய்ப்புகள் என்பது கிடைக்கப் போகுது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு லாபத்தை பார்க்க போகிறார்கள். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா இந்த மகராசிக்காரர்களுக்கு கோபம்ன்றது உச்ச தொட்டு வந்துருங்க. எப்படி சொல்றேன்னா, எப்பவுமே சாதாரணமா எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க. ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இவங்க கூட பேசினாங்கன்னே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவங்க கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பான்ட்டு எல்லோருமே இந்த மகராசிக்காரர் கூட எப்பவுமே இருப்பாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இவங்களுடைய அந்த அன்புங்கிறது அந்த அளவுக்கு, அதாவது ஒன்னு அழகா இருந்தா அதோட வினை அப்படின்றது பெருசா சொல்லுவாங்க. அழகை நம்ம கூட சொல்லுவாங்க. அதே போல இந்த மகராசிகள் ரொம்ப சிரிச்சு பேசுவாங்க. ஆனா திடீர்னு ரொம்ப பயங்கரமா கோவப்படவும் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துல மட்டும்தான் கோவப்படுவாங்க. அதுவும் எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு விஷயம் நடக்கு, ஒரு சண்டை வந்துருச்சுப்பா, டக்கு டக்குனு கூட போட்டு வார்த்தையை விட்டுருவாங்க. ஆனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு யோசிச்சு பார்ப்பாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, சாரி, உடனே போய் சாரி கேட்டு அந்த ஒரு பிரச்சனையும் முடிச்சிருவாங்க. இவங்களுடைய கோபம் ரொம்ப பெரிய நாட்களுக்கு நீடிக்கவே நீக்காங்க. ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ தான் நிற்கும் இவங்களுடைய கோபம். ஆனா அந்த புரிஞ்சுக்காத நபர்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் மாற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா இவங்க மகராசிகளுக்கு தெரியும் நம்ம கோபம் அவ்வளவுதான். ஆனா மற்றவங்களுக்கு இவங்களுடைய கோபத்தை புரிஞ்சுக்கக்கூடிய அந்த தன்மை கிடையாதனால இவங்க இப்படி பேசிட்டாங்க, இனிமே கூட இருக்கக்கூடாதுன்னு போயிடுவாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இவங்களுடைய கோபம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல தாண்டாது. இப்படிப்பட்ட நபர்கள் தான் இங்க பல நபர்கள் பார்த்தீங்கன்னா விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் கிடைப்பாங்கன்னா வாய்ப்பே இல்லை. இனி உங்களுடைய வாழ்க்கை உங்களை தேடி அலைஞ்சாலும் வாய்ப்பு இல்லாத ஒரு நிமிஷமா தான் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மகராசனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். இதான் நடக்க போகுது. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். கண்டிப்பா அடுத்த வீடியோவில் இனி வரக்கூடிய பழமொழி முக்கியமான விஷயங்களையும் பார்ப்போம். நம்பிக்கையோடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லது நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா விதமான துன்பங்களும் தீரும், நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடுங்கள், நல்லதே நடக்கட்டும்.